ஹாய் ஹலோ நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, கேப்டன் இஸ் திஸ் பேட்டில் ஃபீல் ஹியர் ரமான்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம் நண்பா. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. அப்பா உங்களுக்கு இந்த ஸ்டோரி பெரிய வாங்க நண்பா. எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாரையும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்ருங்க. அப்படியே அந்த பெல் பட்டனே ஆளில் வச்சுக்கலுங்க. அப்பா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கீங்க. வாங்க நண்பா எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பார்த்துட்டு இருந்தீப்பா. அப்போ திடீர்னு மாதிரி டோரை ஓப்பன் பண்ணிட்டு பில்லை என்ட்ரியை கொடுத்துருப்பா. அந்த இடத்துக்கு வந்து கத்திட்டு இருக்கியா, எவ்வளோ தைரியம் உங்களுக்கு, யார் அது அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு இருப்பா. என்ன விஷயம்னு அந்த டஜ்ஜில் இருந்து அந்த பில்லாக்கு காசு பெய்துட்டு இருக்கீங்க. அந்த காசை நம்ம ஹீரோயின் கட் பண்ணியிருப்பா. அதெல்லாம் அந்த பில்லை வந்து கத்திக்கிட்டு இருப்பா. எவ்வளோ தைரியம் உனக்கு, எனக்கு வர வேண்டிய மணியை கட் பண்ணுறது, நான் பார்ட்டிக்கு போகிறதுக்கு ட்ரெஸ்லாம் எடுக்கலாம்னு வச்சிருந்த மணியை நீ எப்படி கட் பண்ண, உனக்கு எவ்வளோ தைரியம்டி அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் ஒரு முறைச்சிப்பா. உன்கிட்ட நிறைய ஜுவல்லரி எல்லாம் இருக்கு, அதை வித்துப்புட்டு நீ திரும்ப வாங்குறான புதுசு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. என்ன அப்படின்ற மாதிரி அவள் சாக்கோட பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கியா, நீ ஏற்கனவே பார்ட்டி அது இதுன்னு நிறைய மணியை இந்த டச்சில் இருந்து உனையால எவ்வளோ உறிஞ்சியாலுமே அவ்வளோ உறிஞ்சிட்டா, இதுக்கு மேலே உனக்கு இன்னும் மணியா வேணுங்க அப்படின்ன மாதிரி அங்கே உள்ள ஸ்வாடை நம்ம ஹீரோயின் தூக்கிட்டு பக்கத்தில் வார அவன் அடங்கிக்கிட்டு இருக்கியா. மறுபடியும் சொல்லு, உனக்கு மணியா வேணுங்க, ஏற்கனவே எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துப்புட்டு திரும்ப வந்து மணியா, உன்னோட சொத்தை வித்துப்புட்டு நீ பார்ட்டிக்கு இப்போ ட்ரெஸ் வாங்கு, அதே மீறி திரும்ப பணம் அது இதுன்னு வந்தீண்டா உன்னோட கையில் விரலை கட் பண்ணுவேனா இல்லாட்டி கையையே கட் பண்ணுவேனான்னு எனக்கே ஹெரி அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் மிரட்டி விட்டிப்பா. ஓவா சாக்கோட பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் ஸ்வாட கைக்கிட்ட கொண்டு வருவா. என்ன வெட்டட்டா அப்படின்ற மாதிரி கேட்கவும், நீ ஒரு பைத்தியக்காரி அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருந்தீப்பா. நம்ம ஹீரோயின் அங்கே திரும்பி யூ அப்படின்ற மாதிரி அந்த மெய்டை கூப்பிட்டு இருப்பா, அவளோட லாயல்ட்டியான மெய்டு. அவவும் அள்ளி விட்டுருக்கீங்க. அவக்கும் நடந்த சீனை பார்த்துப்பிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, கூட்டிகிட்டு போ இந்த பைத்தியக்காரி அப்படின்ற மாதிரி. அந்த மெய்டுங்க வந்து நீங்கள் ஓகே தானே லேடி பில்லா அப்படின்ற மாதிரி கேட்டு அவள் கூட்டிகிட்டு போகிறா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார் நம்மடா. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஸ்வாடை போய்த்து அதில் வச்சிரா. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி வில்லத்தனமாக தான் சிரிச்சிட்டு இருந்தீப்பா. ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு ஸ்வாடு சண்டை அது இது இருந்தால் ரொம்ப ஆர்வமாயிருவா. அதெல்லாம் அப்படி சிரிச்சிட்டு இருந்தீப்பா. அதை பார்த்துப்பட்டு இதான் உங்களை எல்லாம் டெவில்னு சொல்கிறான்ல, அதான் நீங்கள் கூடிய சீக்கிரம் ஃபேமஸ் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, அப்படியா, அப்போ எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சுட்டு போலே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கேட்கல. நீங்கள் கொஞ்சம் மணியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்களோட வாயெல்லாம் கொஞ்சம் அடைச்சலுங்க, அப்படி அடைச்சா அவங்களுக்கு எந்த கெட்ட பெரும்பராய் ஃபியூச்சரில் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் இல்லை தேவையில்லை நோன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் ராயல் கேபிட்டலுக்கு கிளம்பியிருப்பா. அப்போ அங்கே உள்ள நைட்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம உண்மையிலேயே அந்த ஸ்குவார் கேபிட்டல் அந்த அது ரொம்ப பெரிய கிரவுண்டுப்பா, அங்கேயா ட்ரைனிங் எடுக்க போகிறோம் இன்றைக்கில். ஆமாம், என்னால் நம்பவே முடிக்கல, நான் அங்கே இதில் ட்ரைனிங் எடுப்பேன் அப்படின்ற மாதிரியே நம்ம ஹீரோன்ற நைட்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் பட்லரும் இந்த கேபிட்டலுக்கு ஆல்ரெடி பெய்திருப்பாங்க. அங்கே போகிறதுக்கு இப்போ டெலிபோர்ட் ஆகி தான் போகணும். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் பட்லரும் பெய்திருப்பாங்க. அதை பற்றி அவங்களுக்கு யோசித்துக்கிட்டு அவங்க மட்டும் டெலிபோர்ட் ஆகி போய்த்தாங்க, நம்ம குதிரையில் போகணும் அப்படின்ற மாதிரி அவனால சோகமாக இருந்திருப்பாள். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா, உன்னை நம்பி இந்த டஜ்ஜியை விட்டுட்டு போகிறேன், பார்த்துக்க பத்திரமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லவும் அவரும் டோன்ட் வரி மேடம், நீங்கள் போய்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தலைவன் சொல்லிட்டு இருந்தீப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. அந்த மேஜிக் டவராட்டம் ஒன்று இருந்துச்சு, அங்கே வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரு கிரவுண்டில் இருந்திப்பாங்க. அந்த கராச் மொத்தமாக நின்றுக்கும் ஒரு கிரவுண்டில். நம்ம ஹீரோன் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கியா, வெளியே குறுகுறுன்னு பார்த்துட்டியா. அப்போ நம்மளோட மெய்டு சொல்கிறா, மேடம் இந்த டெலிபோர்டேஷன் வேலை செய்யக்கல, நம்ம வெளியே பார்த்துட்டு இருந்தோம்டா, நம்மளோட கண் கொஞ்சம் நாளைக்கு விளங்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருந்துச்சு மேடம், அதில் நீங்கள் பார்க்காம இருக்கிற நல்ல இன்றைக்கில். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை இது எப்படி வேலை செய்யுதுன்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் கண்ணை சிமிட்டமாக பார்த்துட்டு இருந்தீப்பா. அப்போ அந்த கராஜ் மொத்தமாகவே டெலிபோர்ட் ஆகிருக்கி அங்கேருந்து. அப்போ நம்ம ஹீரோயின் அவ்வளோண்ணா வந்துட்டோமா அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் ஆகிரியே. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இது ஒரு போர் அடிக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கீழே இறங்கிப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் எல்லாரும் வரவேற்றுக்கிட்டு இருந்திப்பாங்க. அவங்கள வரவேற்க குட் மார்னிங் டச்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே நிறைய பேர்லாம் இருந்திப்பாங்க மெய்டில். நம்ம ஹீரோயினும் உள்ளே போய்த்திருப்பா. அப்போ அந்த இடம் உண்மையிலேயே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த இடத்த பற்றி நம்மளோட டோலன் ஏற்கனவே நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லியிருப்பார், அங்கே கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருந்துக்கண்டு. அப்போ நம்ம ஹீரோயின் எம்மாவை பார்த்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்துகிட்டு வண்டிக்கல. அவன் எஸ்ண்டிப்பா. கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் பங்கமாக ட்ரெஸ்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு ரெடி ஆகிட்டு வெளியே போய்த்துட்டு ஜெயிக்கல. அங்கே ஒருத்தன் கேட்டுட்டு இருப்பான், மேடம் நீங்கள் எங்கே போகிறீங்க, ஒரு எஸ்கார்ட் கூட இல்லாமல் நீங்கள் இப்படி வெளியே போகலாமா, உங்களுக்கு ஆபத்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து பாவமாக கேட்டுட்டு இருப்பான். அப்போ நம்மட அரௌண்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கார், ஐயோ நீ பக்கத்தில் வைத்து நம்ம ஹீரோனை தொற்றலே, அவள் தொட்டிருந்த அந்நேரம் உண்ட எலும்பெல்லாம் முடிஞ்சிருக்கீங்கயா, அவள் வந்து உண்மையிலேயே நம்மளுக்கு தான் டேஞ்சர், அதில் நீ அவகிட்ட இருந்து விலகி ஏறி நம்ம டச்சஸுக்கிட்ட எவன் நெருங்குவான், எவனுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கு நம்ம டச்சஸை நெருங்க அப்படின்ற மாதிரி நம்ம அரௌண்ட் பேசிட்டு இருப்பார். அவன் வாய்ப்பு மூடுறியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் சேஃப்டிக்கு நைஃப்லாம் எடுத்து என்
காலில் வச்சு தான் இருக்கீங்க, எனக்கு எந்த ஆபத்தும் வராது, அதில் டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிடுறேன், இந்த சன்னி டே உண்மையிலேயே ஸ்பெஷலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்புவோம். அவன் பார்த்துட்டு இருப்பான், ஷாக்கா செல்லுவான், இருந்தாலும் பார்த்து சேஃபாக வந்துருங்க டக்குண்டு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பான். நம்ம கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் மக்கள்லாம் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டில் நடமாடிக்கிட்டு இருந்து இப்போ அங்கே இங்கேண்டு அப்போ அங்கே உள்ளாக்கள்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இது ரொம்ப நெருக்கமாக இருக்குது, இந்த இடம் சரியான கூட்டமாக இருக்கு, ஆனால் நிறைய குழந்தைங்க இருக்காங்க இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி பார்த்துக்கல, பா போகலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தனை பிடிச்சி இழுத்துட்டு இருந்திருப்பாங்க, ஒரு சின்ன பையன். அவன் கத்திட்டியான், என்னைய விடு, எனக்கு நோவுது வலிக்குது அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருப்பான். ஆனால் அவன் விட்டிக்க மாட்டான். நம்ம ஹீரோயின் பார்க்குற அந்த ஆள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துவிட்டு அங்கே ஒருத்தன் இருக்கானா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட பேத்திருப்பாப்பா. அவன் அந்த குட்டி பையல்ற கையை பிடிச்சி இழுக்கல, நம்ம ஹீரோயின் அவன்ற கையை பிடிச்சி தூக்கியிருப்பான் அவனை இங்கே அல்லாக்கா. அவன் கத்துறான், யாரு நீ, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்ற மாதிரி பேசிக்கலையே நம்ம ஹீரோயின் கழுத்தில் ஹத்தி வச்சுப்பா அவனுக்கு. அவனா நடுங்கிக்கிட்டு இருந்திப்பான். நம்ம ஹீரோயின் பின்னால் திரும்ப அப்படின்ற மாதிரி சொன்னோடனே கையை தூக்கிடுவான். அவனுக்கு அள்ளு விட்டுட்டு இருந்தீங்க நம்ம ஹீரோனை பார்த்த உடனே. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கியா, நீ இப்போ இங்கேருந்து அசையணுன்னு நினச்சா அடுத்த நிமிஷம் உண்ட உயிர் பெய்த்துருங்க, அதெல்லாம் அப்படியே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த சின்ன பையலை பார்த்து சொல்லிட்டு இருக்கியா, ஏய் நீ போய்த்து எங்கேயாச்சும் உன்னையில தேடல் தானே, யாராச்சும் ஒரு நைட்டு யாராச்சும் இருந்து அவங்கள கூட்டிகிட்டு அவனால முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கல. அவன் ஒரு மாதிரி தயங்கிட்டு இருந்து கூட அங்கேருந்து ஓடி இருப்பான் அவனை. நம்ம ஹீரோயின் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம், நீ சொல்லு உங்களோட ஆக்கள்லாம் எங்கே இருக்காங்க, உங்களோட மொத்த டீமையும் பண்ணி காட்டித்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா நம்ம ஹீரோயின். அதை கேட்டோடனே அவனு சரி சரி என்னையை மட்டும் கொன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே அவன் கூட்டிகிட்டு போய்த்திருப்பாங்க. ஒரு அந்த மக்கள் கூட்டத்திலேருந்து தவிர்ந்து ஒரு அமைதியான ஒரு இடம் இருக்கு, அங்கே அவன் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வருவான் ஒரு மாதிரி பயத்தோட. அங்கே உள்ளாக்கள்லாம் கேட்பானோ, எங்கேயா குட்டி குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வரேன்னு விடு, நீ மட்டும் தனியாக வராண்டு அவன்ற முதுகுலேயே குத்திப்பான் நம்ம ஹீரோயின். அவன் அப்படியே கீழே விழுந்திருப்பான். யாரு நீ அப்படின்ற மாதிரி அங்கே உள்ளாக்கள்லாம் கேட்கலையே நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு ஆளாக கொண்டு இருந்தீப்பா. இந்த பொம்பளையை பிடிங்கடா அப்படின்ற மாதிரி அங்கே உள்ளாக்கெல்லாம் கத்திட்டு இருந்தீப்பான். அவள் சாக்கா சுற்றி வளைஞ்சிப்பான் நம்ம ஹீரோனை. அப்போ பின்னால் தெரிஞ்ச மூஞ்சி ஒன்று இருந்தீங்க, பின்னால் நம்ம ஹீரோயினை பார்த்து பிரின்சஸ் நீங்கள் என்ன செய்றீங்க இங்கே அப்படின்ற மாதிரி ஒரு குரல். நம்ம ஹீரோயின் சாக்கோட பாப்பா, யார் இந்த வாய்ஸ் எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு பார்க்கல. அங்கே நம்மளோட க்ரௌன் பிரின்ஸை போட்டு கட்டி வச்சுப்பாள், பண்ண இருந்துச்சு அந்த சீனில். தலைவி அமைதியாக உட்கார்ந்துட்டு இருந்தீப்பா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, என்ன செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். இல்லை நான் சும்மா லாடலாண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் என்ன ஒரு முட்டை லாடலாண்டு வந்து இப்படி பொடி பட்டுருச்சான் கைதியும் கட்டண்டு. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கேட்கல, இல்லை நான் ஒரு பிளானை வந்தேன், பிரின்சஸ் என்ட்ரி கொடுத்ததால பிளானை மாற்ற வேண்டிய நேரம் இப்போ முடிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கட்டை அவனே அவுப்பான் தன்னல். அதை பார்த்தோன்னே என்னடா செய்கிறான் இவன் அப்படின்ற மாதிரி அங்கே உள்ளாக்கெல்லாம் ஷாக்காயிருவான். சரி இதை முடிக்க வேண்டிய நேரம் வந்துட்டு அப்படின்ற மாதிரி ஸ்வாடை வெளியே எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை பார்ப்பான். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் லெஃப்ட் சைடை பார்த்துக்கிள்றேன்டுவா, அவன் நான் ரைட் சைடை பார்த்துக்கல வேண்டுவாங்க. அதை பார்த்தோன்னே அவனெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருப்பான். அவள் கட் பண்ணால் நைட் ஒருத்தங்க இருப்பாங்க, உங்களை நீங்களாம் முடிச்சிங்க அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயினுங்க நம்மளோட க்ரௌன் பிரின்ஸுங்க ஷாக்கோட பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் சொல்லுவா, ஆமாம் அப்படின்ற மாதிரி. அவன் கேட்பான், யார் நீங்கள் எப்படி இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஹீரோயின் பாப்பா, நம்மளோட க்ரௌன் பிரின்ஸ் வந்து அவர் ஐடென்டிட்டியை மறைக்கிறாருன்னு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு அவருக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருப்பா. அதெல்லாம் உங்களுக்கு விஷயம் இல்லை, நாங்கள் வந்து நோபல், உங்களுக்கு அதை பற்றி எனக்கு கேஸ் இல்லை, அவர் வந்து இந்த நைட் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. பீப்புள்ஸை நீங்கள் கவனிச்சிக்கலாமல் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, எங்களை பற்றி இப்போ விசாரிச்சுட்டு இருக்கீங்க, அங்கே உள்ள ஆக்கள்லாம் கைது செய்யுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஆர்டர் கொடுத்துட்டு இருந்திப்பா. அவனால் சாக்கோட பார்த்துட்டு இருந்திப்பான். அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து, இருந்தாலும் நீங்கள் யாருன்னு சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி செல்ல வரைக்கும் அங்கே ஒருத்தன் பறந்து போய் தூள்றாங்க. அவனா சாக்கோட பார்க்குறான், அவன்ற கையில் கத்தி குத்துப்பட்டு அவன் கத்திட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே அந்த நைட்டுக்காக சாக்காயிரும். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இப்போவும் நீங்கள் யாருன்ட்டு எங்களை பார்த்து கேட்பீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. அவனா இல்லை இருந்தால் போகிறோம் அப்படின்ற மாதிரி அவன் அந்த இடத்த விட்டு உடனே ஓடி இருப்பான். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அவனால் செஞ்சது ஒரு நல்ல ஒரு மூவ், அந்த இடத்த விட்டு டக்குன்னு போதுன்னு நல்ல இல்லாட்டி அவனாலையும் அடிக்க வேண்டி வந்துருச்சின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருப்பா. அவன் ஒரு மாதிரி நம்ம ஹீரோயின் செஞ்ச வேலையெல்லாம் பார்த்து போட்டு வெக்கப்பட்டுட்டு இருந்திப்பான். அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இருக்கான், அது உங்களுக்கு எப்படி தெரியும் நான் என் ஐடென்டிட்டியை மறைக்கிறேன் அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்கும். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஏங்கடா நான் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், உண்மையாவா அப்போ நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி அவன் சிரிக்கிட்டு இருந்திப்பான். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்னோட ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரி ரத்தக்கரை ஆகிட்டு, அதெல்லாம் நான் போய் வேறு ட்ரெஸ் மாற்றணும், அதெல்லாம் போகிறேன் அவன் சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் செஞ்சது உண்மையிலேயே கூலாக இருந்துச்சு, இருந்தாங்க இதை பயன்படுத்திக்கலங்க நினைக்கல. நம்ம ஹீரோயின் நோ தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் சரின்னு வாங்கி எடுத்திருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி முகத்தில் உள்ள ரத்த கரையெல்லாம் தொடச்சிட்டு இருந்திப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து ஹைனஸ்ன்னு கூப்பிட்டுட்டு இருந்திப்பா. அப்போ அவன் சொல்கிறான்,
நீ என் உண்மையான பேரை சொல்லி கூப்பிடேன்ப்பா, ஏன் இப்படியெல்லாம் கூப்பிட்ற அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்ன ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணும்னு நான் பார்த்துட்டு இருந்தா நீங்கள் என்ன டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கல வச்சு பார்க்குறீங்க, உங்களை யாராச்சும் பேரை சொல்லி கூப்பிடலுமா அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அப்போ 1 2 அப்படின்னு மாதிரி சத்தம் கேட்குங்க. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, கடுமையான ட்ரைனிங் எடுக்கிறவள் போலையே அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கேன். அவனுக்கு உசிர் போகிற அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்தாலே நம்ம ஹீரோயின் தாங்க. பார்க்குறா, ட்ரைனிங் பத்தாது போலையே ஒழுங்கு அப்படின்னு மாதிரி. ஆனால் உண்மையாக காட்டினா அவனெல்லாம் செத்த புழுவாட்ட நிலத்தில் ஊர்ந்துட்டு கிடந்தி. இப்போ அவள் என்னால் முடியலடா, இந்த சுவாடை என்னடா அப்படி இருக்கி, உடம்பெல்லாம் நடுங்குது, நான் சாவப்போறேன், என்ன கொஞ்ச நேரத்தில் செத்துருவேன், அந்த டெவில் டைஜஸ்ட் இருந்து என்னை உயிரை காப்பாற்றுங்கடா அப்படின்ன மாதிரியெல்லாம் கத்திட்டு இருந்து. இப்போ அவள் எல்லாரும் அப்படி கத்தி கீழே விழுந்து மண்டி போட்டுருப்பாள். அப்போ நம்ம ஹீரோனை பார்த்து, டச்சஸ் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்ன மாதிரி கேட்டுட்டீங்களா. ஆமாம், யார் அந்த கெஸ்ட்டு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து கேட்பா. பார்த்தா நீங்கள் என்ன சரிங்க யுவர் ஹைனஸ் அப்படின்ன மாதிரி கேட்பாள். நம்மளோட க்ரௌன் பிரின்ஸையும் கூட்டிகிட்டு வந்திப்பா நம்ம ஹீரோயின் அந்த கேபிட்டல் அந்த ட்ரைனிங் கிரவுண்டுக்கு. அப்போ அவன் சொல்லிட்டு, இல்லை நான் வார வழியில் டச்சஸை பார்த்தேன், அப்படியே இங்கே வரலாண்டு வந்தேன் அப்படின்ன மாதிரி டச்சஸை பார்த்து கேட்பாங்க. உங்களுக்கு எந்த ஒர்க்கும் இல்லாத மாதிரி விலங்கு அப்படின்ன மாதிரி கேட்கும் நம்ம ஹீரோயின். உனக்கு எப்படி தெரியும் எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லை அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டுப்பா. இல்லை எல்லாம் ஒரு கெஸ்ட் தான் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கல. பட்லருக்கா தூக்கி வாரி போட்டுரும், என்ன அவங்க 2 பேரும் இப்படி சகஜமாக பேசிட்டு இருக்காங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்க்குறா. இவன் என்னத்துக்கு என்னைய போல வண்டி வந்துட்டீங்க அப்படின்ன மாதிரி. அப்போ க்ரௌன் பிரின்ஸ் சொல்லிட்டு இருக்கார், ஏன் நீங்கள் என்னையோட கொஞ்சம் பழகக்கூடாது அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு பக்கத்தில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் நிறைய பார்த்து பழவி என்ஜாய் பண்ணால் நிறைய லாபமெல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ன மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்காங்க. என்கிட்ட இருந்து நிறைய லாபமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அதால் என்ன சொல்கிறீங்க, நம்ம 2 பேரும் ஒன்றா வெளியே போகலாமா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனை கூப்பிட்டுட்டு இருந்திப்பான். நீங்கள் செய்கிறதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே பண்ணவே இருக்கு, ஃப்யூச்சர்லேயும் நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆசையாக இருக்கீங்க, அதில் என் கூட வாரீங்களா அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் பாப்பா, என்ன இவன் சொல்கிறான் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயினு சரி போய் தான் பார்ப்போமா அப்படின்ன மாதிரி என் க்ளோத்தை எடுத்துகிட்டு வா ஏமா அப்படின்ன மாதிரி சொல்லியிருப்பா. ஏமா உந்தா கொண்டு வரேன் மேடம் அப்படின்ன மாதிரி ஓடிப்பா. கட் பண்ணா அவங்க 2 பேருங்க அந்த சந்தை மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அங்கே நிறைய பொருட்கள்லாம் நடத்திக்கிட்டு வச்சுட்டு விற்றுட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே காட்டுறாங்க, ஒருத்தன் காடை வச்சு ஆடிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒருக்கா பே பண்ணிவிட்டு இதில் உள்ள கார்டில் ஏதாச்சும் ஒன்று தேர்ந்தெடுக்கணும், அதில் உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் கார்டு வந்து வின்னிங் கார்டாக இருக்கீங்க, அதால் உங்களுக்கு நிறைய டபுள் மடங்கு லாபமெல்லாம் கிடைக்கும். டபுள் மடங்குண்டுவாங்க அங்கே உள்ள ஆக்கள். ஆமாம், டபுள் மடங்கு லாபமா அப்படின்ன மாதிரி சாக்கோட அந்த வாரம்னு கத்திட்டு இருப்பாங்க. அப்போ அவன் நினைக்கிறான், என்ன ஒரு ஸ்டூபிட் பீப்புள் உங்களெலாம், நான் வந்து உங்களை ஏமாத்துறேன்றது அவங்களுக்கு விளங்கி ஏரியா அப்படின்ன மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கல. நம்மளோட க்ரௌன் பிரின்ஸ் பார்த்துட்டு வர அந்த இடத்த. அங்கே பாருங்கள், அந்த இடம் உண்மையிலே ஃபன்னாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம போய் விளையாடி பார்ப்ப மாட்டேங்கல. நம்ம ஹீரோயின் எனக்கெல்லாம் அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு இருக்கல. அவன் நம்ம ஹீரோயினை பார்க்குறான். பார்த்துட்டு ஓட ட்ரெஸ் வந்து உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கு, ஆனால் விலை கூடியதாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி. இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸில் அவள் ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு இருப்பான் நம்ம ஹீரோயின். எனக்கு அதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அவன் க்ரௌன் பிரின்ஸ் காசை அள்ளி இறச்சிப்பான், அந்த இடத்துல தங்கத்தெல்லாம் தூக்கி போடிப்பான். அவன் வாயப்பிழந்துருவான். இந்த வாங்க சேர், குந்துங்க சேர், இந்த கார்டு எடுங்க சேர் அப்படின்ன மாதிரி நம்ம க்ரௌன் பிரின்ஸுக்கு சரியான மரியாதையாக இருந்தீங்க. அந்த க்ரௌன் பிரின்ஸுக்கு அங்கே உள்ள கார்டெல்லாம் அடுக்கிக்கிட்டு இருந்திப்பான். இதில் நீங்கள் சாய்ஸ் பண்ணுங்க ஒரு கார்டு அப்படின்ன மாதிரி. க்ரௌன் பிரின்ஸா டச்சஸர் ஹையை பிடிச்சி இழுத்துட்டு சொல்லிட்டு இருக்கான். டச்சஸ் நீங்களே ஏன் வந்து ஜாயின் பண்ணிக்கூடாது, தோக்குறால் வெல்றால் சொல்கிறத செய்யணும் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்குற ஒரு விஷயம் நான் நிறைவேற்றுவேன், நீங்கள் வெண்டிங்கடா அப்படின்ன மாதிரி. தோக்குறால் அப்படி நிறைவேற்றணும்னு சொல்லி க்ரௌன் பிரின்ஸ் கூப்பிட்றான். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை இதை நானே பே பண்ணி நானே விளையாடிக்கிறேன், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ன மாதிரி சொல்லிவிடும். நம்ம ஹீரோனுக்கு குந்திரிப்பா விளாட்றதுக்கு. அப்போ ஸ்டார்ட்டுன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நம்மளோட க்ரௌன் பிரின்ஸாக எல்லா கடையும் அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிப்பா. ஒன்றுடாம இந்த ஒன்று. நம்ம ஹீரோயினாக குழம்பி பேத்திருப்பா. கடற்கரைனா சாக்கோட முழிச்சிட்டு இருப்பாங்க, என்ன நடக்கு இங்கே அப்படின்ன மாதிரி. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க, டச்சஸ் நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க நினைக்கல. நம்ம ஹீரோயின் கடுப்பட இருந்து இப்போ கடைக்காரன் அங்கேருந்து ஆகலான்னு நினச்சிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் எந்த காசை குடுற அப்படின்ன மாதிரி அவனை போட்டு மிரட்டிட்டு இருந்திப்பா. அவனா இதுவரையில அவன் சம்பாதிக்க காசை அள்ளி கொடுத்துருப்பான். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இது நீ மத்தாக்கள்கிட்ட இருந்து ஏமாற்றி சம்பாதிச்சானே, அதால் இது உனக்கு தெரிஞ்சக்கூடாதுன்னு நம்ம ஹீரோயின் பறிச்சிட்டு போயிருப்பா. அப்போ அவன் சிரிச்சிட்டு இருக்கா, எவ்வளோ பண்ணியாக இருந்துச்சு, நீங்கள் வந்து அப்படி சீரியஸான ஃபேஸை வச்சுட்டு அந்த கேமில் ஆடிங்கட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ன மாதிரி க்ரௌன் ஃபேஸ் விழுந்து சிரிக்கிட்டு இருந்திப்பாங்க. அடுத்த கேம் வந்து ஏரோ ஷூட் பண்ணுறது, அதுலேயே நம்ம ஹீரோயின் தோற்று போய்த்திருப்பா. அவன் வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்டை எய்ம் பண்ணி ஷூட் பண்ணிப்பான் நம்மளோட க்ரௌன் பிரின்ஸ். நம்ம ஹீரோயின் அதில் தோற்றிருப்பா. அப்புறம் கார்டு கேம் திரும்ப விளாடிப்பாங்க, அதில் தோற்றிப்பா. அப்புறம் அவங்க விளாட்ற ஒரு கேம்லேயும் நம்ம ஹீரோயின் தோத்துட்டு இருந்திப்பா. அதில் நம்ம ஹீரோயின் சரியான கடுப்போட இருந்திப்பா. அவன் க்ரௌன் பிரின்ஸ் சொல்லிட்டு, டச்சஸ் என்னைய மன்னிச்சிருங்க, உங்களோட ஃபீல் கொஞ்சம் பேட் மூடில் இருக்கிற மாதிரி விளங்கு அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின், நீ உண்மையிலேயேவா சோரி கேட்குற அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயின், நீ பொய்யா சோரி கேட்டுப்பட்டு உள்ளால சிரிக்கிட்டு இருக்கியாடா
போடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்திப்பா. அப்போ அவனுக்கு சிரிக்கிட்டே சொல்லியிருப்பான், டச்சஸ் உண்மையிலேயே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு இந்த கேமெல்லாம் விளாட்றது என்னையோட நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோனை ஒரு மாதிரி பார்த்து வெக்கப்பட்டுட்டு இருந்தீப்பான் பைப்பில். நான் என்ன செய்கிறேன் உண்மையிலே இதை என்ஜாய் பண்ணிக்கிட்டா இருக்கேன்னா அப்படின்ற மாதிரி அவனுக்கே ஷாக்காக இருந்துச்சு. அப்போ ஈவினிங் டைம் அவங்க ஆகிருச்சு. அவங்க 2 பேரும் இன்னும் அங்கே சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின்ற கால் வீங்கிருச்சு சாடையாக அந்த ஷூவை போட்டு. அதை பார்த்துப்பட்டு நம்ம ஹீரோயின் எங்கேயாச்சும் பார்த்து ஒரு ஷூ கிடைக்கும்னு ஒரு ஷூ ஸ்டோருக்கு நான் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கல. ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினை தூக்கிருப்பான். நம்ம ஹீரோயின் சாக்காப்பாப்பா என்ன செய்கிற அப்படின்ற மாதிரி. அப்போ அவன் சொல்லிட்டு இருக்கான், உங்களோட காலில் கொஞ்சம் அடிபட்டு இருக்கிற மாதிரி விளங்குது, ஏதோ ஒரு காயம் இருக்கிறமே, அதான் அவங்கள தூக்கிட்டேன் ஷூ ஸ்டோருக்கு, நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன், கொஞ்சம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பான். அங்குள்ளாக்கள்லாம் நம்ம ஹீரோனை பார்த்துருப்பாங்க. நம்ம ஹீரோனு கொஞ்சம் எரிச்சலாக இருந்துச்சு. அப்போ அந்த ஒரு இடத்துல உட்கார சொல்லி போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க இல்லடி இந்த அப்போ இப்படி போய் அப்படி வரேன் அப்படின்ற மாதிரி க்ரௌன் பின் சொல்லிட்டு ஓடிருப்பான் பைப்பில். அப்போ நம்ம ஹீரோனை பார்த்துருப்பான், பிரின்சஸ் இருந்தால் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பான். நம்ம ஹீரோயின் ஏன் இப்படியெல்லாம் சரிங்கன்னு கேட்கல, இல்லை உங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படியே உடலுமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் இன்றைக்கி ரொம்ப நடந்துட்டீங்க, அதுவும் என்னையால் அவங்களோட கால் பெயினாக இருக்குது, இருங்க நான் போட்டு விட்றேன் அப்படின்ற மாதிரி ஷூவை போட்டுவிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு க்ரௌன் பிரின்ஸ் வந்து இப்படி முட்டி போட்டு உங்களுக்கு ஷூ போட்டு விட்றது என்ன மாதிரி ஃபீலாக இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்திப்பா நம்ம ஹீரோனை பார்த்து. அப்போ நம்ம ஹீரோயின் ஒன்றும் பேசாமல் அமைதியாக பார்த்துட்டு இருந்திப்பா. அப்போ அவன் நம்ம ஹீரோயின்ற காலை சுற்றி அந்த பேண்டாஜ் ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கலையே நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா, நான் நினச்சத விட நீங்கள் ரொம்ப நல்லவராக தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லவும், அப்படியா இதை கேட்கவே சந்தோஷமாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருந்திப்பா. அப்போ நம்ம ஹீரோனுக்கு கையில் கட்டி விட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு இப்போ கால் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருந்துருயே. அப்போ நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு இருக்கியா, நம்ம வேறொரு ஷாப்புக்கு போவோம், அங்கே டிஃப்ரெண்ட்டான ஷூ ஒன்று வாங்குவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்ற கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவோம், ப்ளீஸ் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போய்த்துட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டைம் வரைக்கும் நீங்கள் சோனியாவையும் கூட்டிகிட்டு வந்தால் நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்டோன்னே அவனா, எனக்கு உங்களோட இருக்கிறதே சந்தோஷமாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயின் ஒரிஜினல் நாவல்லையும் இப்படி தான் இருந்திப்பான், சோனியாவுக்கு மேலே கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்திப்பான், அதுவும் ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்த்துருப்பான் சோனியாவை, வேறு எந்த ஃபீலிங்ஸும் இருந்துரியா. அதை பற்றி நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறா. இருந்தாலும் எனக்கு இந்த ரொமான்ஸ் அதுலேலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, நம்மளுக்கு அடிதடி வெத்து குத்து போர்க்களம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் டெரரா சொல்லியிருப்பா. அதோடைய சாப்டர் முடியுது நண்பா. அடுத்த எபிசோட் உண்மையிலே பங்கமாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் வச்சுக்கலுங்க. அப்பா நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டிட்டு இருக்கீங்க. பாய் கைஸ், அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.